இன்னும் காணவே காணும் எங்கே போயிட்டோம்? என்னடா இருக்க? வாசல் டேய் நான் வந்தாச்சுடா வாடா. போடா இங்கே பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு யார் இதெல்லாம் புதுசாக இருக்கிறாரு? இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆமாம் நான் வெளில போகிறேன். போன வாரம் எங்கே வெளியே போனேன். இந்த வாரம் நம்ம பீச்சுக்கு அங்கே எங்கே பீச்சுக்கு போனால் தேட்டரில் டிக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் வாரம் போகலாம். இல்லை இல்லை நானே ட்ரெயின் மீட்டிங் போகிறேன். ட்ரெயின் மீட்டிங்கா? போன வாரத்தில் ஒரு ட்ரெயின் மீட்டிங் போன வாரம் இல்லைடா இது ஸ்பெஷல் ட்ரெயின் மீட்டிங்கு. இல்லை இல்லை உங்களுக்கு 60 வயசு 60 வயசு ஆயிடுச்சு. இல்லை இல்லைடா சண்டே அப்புறமா வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் உட்காரலாம். நான் வீடு அவன் தான் சொல்லலாம். காரணம் ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் வந்து ஃபோன் பண்ணேன். சரி ஆடா வெளியே போகலாம் அப்படின்னா சரி அவன் என்ன சொன்னா எங்கே வெளியே போகலாம் அப்படின்னா சரி இவனே எனக்கு உண்மையை சொல்ல மாட்டேங்க. சரி வெளியே போகிறேன் ஏதோ கவர்மெண்ட் கூட எங்கே வச்சிருக்கான் போல எங்கே வெளியே போகிறான். சரி அதுக்கு இன்னொரு பையன் சொன்னால் அங்கே பிளேயர் போகிறான் அப்படின்னா சரி பிளேயர் போகலான்னு அப்படின்னா அப்போ ஒன்று அந்த நியூ இயர் சரி சரி வாடா நம்ம 12 மணிக்கு பீச்சில் போய் கொண்டாடலாம் அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னான்னா இல்லை நான் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னா அது ஒரு தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கான் உட்காந்து. இது ஒரு பெரிய விஷயமா ரேட்டுக்கு போறான்றது ஒரு பெரிய குத்தமா என்ன? குற்றம் கிடையாது. 25 வயசு பையன் பண்ற வேலை அது. ஓ அதாவது இப்போ நம்ம இந்த வாலிப பருவத்துல நம்ம இந்த யங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணோம், இந்த ஃப்ரீயா இருக்கிற இடத்துல போயிட்டு அப்படியே பார்க்கு பீச்சு ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்ணணும். இவனா தாத்தா மாதிரி இருக்கான். அந்த மாதிரி போயிட்டு நம்ம ஜாலியா சுத்திட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே? ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுல ஊர்ல பண்ணாதான் பண்ணியிருக்காங்க. என் கூட நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எப்படி உங்களுக்கு எப்போவாது இந்த மாதிரி ட்ரெயினுக்கு போவோம் அதுக்கு போகிறேன் எப்போவாது அவங்க சொல்லிடுறாங்க அவன் எனக்கு கூப்பிடுறதுலாம் அங்கே படத்துக்கு போகலாம் இங்கே படத்துக்கு போகலாம் அப்படிங்களா? அதை வந்து எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட் அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வரவே மாட்டீங்க. அதான் வேஸ்ட்டாக இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க. இந்த பாருங்க ட்ரெயினுன்றது ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து கடவுளுக்காக கூட நம்மளால கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்மளால கடவுளுக்காக நம்ம கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நீங்க வேணா சும்மா சொல்லலாம், ஆனா இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப கடைசியான காலம். அதை நீங்க சும்மா ஏன்டா என்ன கேட்குறேன்? சொந்தக்காரன் வந்து நம்ம வீட்டுக்கு கடைசி காலம் சொல்றாங்க. எங்கே போய் சொல்ல போறேன் எனக்கு கடைசி நான் அவரோட கடைசி காலத்தை பத்தி சொல்லல. நம்ம இருக்கிறது கடைசி காலம், அதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அவரோட கடைசி காலத்துக்கு போயிட்டீங்க. 2013 இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வரைக்கும் நான் வரேன். நீங்க ஏசி கிறிஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ நிறைய மீட்டிங் இந்த போஸ்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. சொல்லுவாங்க பற்றி இருக்காது. நம்ம பார்த்துக்கலாம். சரி வேற என்ன அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் அதுக்கப்புறமா எங்க சர்ச்சில் போய் பிரச்சனைலாம் பண்ணி அவர் சிலுவையில் தான் அனுப்பிச்சாங்க. சரி எதுக்காக அவர் அடைஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சில் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பண்ணி பிரச்சனைலாம் பண்ணாரு. அவர் பிரச்சனைலாம் பண்ணாரு. நான் அந்த படத்தில் பார்த்தேன். ஏதோ உள்ள போயிட்டு அது துடிச்சு ஐயோ முதல்ல உங்க சண்டை நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஏசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பட் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்தது நீங்க பாத்துருக்கீங்க அப்படிதானே? சரி ஒரு அர்த்தம் சுத்திருக்கீங்க, ஏதோ படத்துல பாத்துருக்கீங்க. சரி அவர் அதாவது உலகத்தாருக்கு பார்க்கும்போது அவர் எவ்வளோ எப்படி காலம் பண்ணாரு, எதுக்கு அந்த ரோம அரசுக்கு எதிராக பண்ணாரு அப்படின்னு தெரியும். உண்மையிலே வந்து அவர் அதுக்காக அவர் சிலையில் அனுப்பப்படுறார். எல்லாமே முன்குறிக்கப்பட்டது, எல்லாமே தீர்க்க
அப்படிங்களா? சரி 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 சரி. அது என்னென்ன அடையாளம் சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அதாவது பஞ்சங்கள் தோன்றும், யுத்தங்கள் செய்தியெல்லாம் கேள்விப்படுவீங்க, அது மகா பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க பஞ்சங்கள் தோன்றதும் நம்ம இங்க எடுத்து பார்க்கலாம். அப்படி அர்ச்சனாவில் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்களா? நீ 20 ரூபாய் பாரு. ஏன்னா அந்த அரிசி நீங்க சரி வர அந்த 1 ரூபாய் அரிசி நீ வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை பத்தி பேசுங்க. அந்த 1 ரூபாய் அரிசி அவங்க ஏதோ அரசியல்காரங்க போடுறாங்க, அதாவது தானாச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சாப்பாடு உங்களால சாப்பிட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நல்ல அரிசி வாங்கி ஒரு 6 ரூபாய்க்கு நான் சின்ன வயசுல வாங்கிக்கிறேன். அவங்க இட்லி அரிசி தெரியும், அரிசி தெரியும் சொல்லுவாங்க. இப்போ உங்களால வாங்கி சாப்பிட முடியுமா? அவங்க அரிசி நான் 47 ரூபாய்க்கு மேலே அரிசி நல்ல அரிசி 50 வரைக்கும் 40 50 ரூபா வாங்க முடியும். அப்படி ஆயிடுச்சு. அப்போ பஞ்ச காலம் ஃபுல்லாவே இப்போ ஒரு 7 மக்கள்லாம் போயிட்டு ஒரு நல்ல அரிசி வாங்கவே முடியாது. அது வந்து டெக்னாலஜி வந்து ரிச்சா இருக்கிறவங்களுக்கு அது டெக்னாலஜியே தோன்றும். இப்போ வீடே இல்லாதவங்களுக்கு அது மாதிரி டெக்னாலஜி ஆச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் சம்பளம். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலரி சார்ஜ் 15000 ரூபாய். சரி. அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் தான் இருக்கு. அப்படி எல்லாருமே வாங்கலைப்பா. நீங்க வாங்குவீங்க, நீங்க வந்து நீங்க வாங்குறீங்க. ஆனா அது மாதிரி எல்லாருமே வாங்க முடியாது. நீங்க உலக மக்களை பாருங்க, அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எடுத்து காட்ட முடியும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்றீங்க, அம்மா பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் சொல்லிதான் பரவாயில்ல, மகா பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இது வரைக்கும் எங்கெல்லாம் எர்த்குவேக் பார்த்துருப்பீங்க, குஜராத்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் கூட நடந்திருக்கு. அதாவது பேராளிகள்லாம் தோன்றணும்னு சொல்லுவாங்க, அலைகள்லாம் உலகமா இருக்கும் அப்படின்னு. நீங்க லாஸ்ட் டைமா சுனாமியில் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் வேத புத்தகத்தில் கிறிஸ்து சொல்லிட்டு இருக்காரு. கிறிஸ்து நான் பாடுபட்டதுக்கு முன்னாடியே நான் சீஷர்களுக்கு சொல்லியிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன், சரியா தெரியல. நீங்க கிறிஸ்துவ தானே? ஆமாங்க. என்ன இது கூட தெரியாம இருக்கீங்க? எப்படி சொல்லிட்டேன், திடீர்னு கேள்விப்பட்டிருக்கு. வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க, நான் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மீட்டிங்லாம் கூட்டு போறீங்களா? அப்படிங்களா? அவரு வந்து கட்சிக்கு வருவாரு, சரியா, வந்துட்டு போயிடுது. அப்போ அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கா? சொல்றதை பார்த்தா கொஞ்சம் நடக்கிற யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லி போயிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அந்த யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீங்க சொன்னா யாரும் நம்புற மாதிரி இருக்குமா? யாரு போயிட்டு போய் எங்க யுத்தம் நடக்குது எது எடுத்து சொல்றாங்க? ஆனா இப்போ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி பத்தி தான் முன்னாடி சொல்லியிருக்காரு, இப்படிலாம் நடக்கும். அப்போ அவர் சொன்ன காலம் இதை பத்தி தான் சொல்லியிருக்காரு அவரு. இப்போ நீங்க நீங்க லேட்டஸ்டா சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஆர்மியில ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க தெரியல, 2 பேர் அது அப்டேட் ஆகிறதுனால நமக்கு வந்துருச்சுல. இதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா தெரியுமா? அது யாருமே எழுதி வச்சுட்டு அப்புறம் திரும்ப அதை படிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஒரு வாரம் 3 மணி அடிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் தெரியும். ஆனால் இப்போ அப்படி தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஈரான் அமெரிக்கா சொன்னா போயிடுச்சு, அந்த எல்லாம் ஆன்லைன்ல பார்த்தோம் நம்ம எல்லாமே. அப்ப அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் தானே. ஆனா அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கடைசி காலத்துல எல்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்து சொன்ன எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாயக்காலங்கள் இருக்குன்னா இந்த யுத்தங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நடக்கிறது மாயக்காலங்கள் எதுவுமே குறிச்சு தெரியாது. சும்மாவே ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஏதோ அதான் குறி சொல்றவங்க இருக்காங்களா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அவங்களாம் வந்து அழிஞ்சு போயிடும். அப்ப கடவுள் சொல்றது மட்டும் தான் நமக்கு வந்து நடக்கும். அது மட்டும் சொல்ல வரப்போற அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை குறித்தும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் உங்களுக்கு கிறிஸ்துவ சொல்றதே போதுவா ஆகிடுச்சு. அந்தி கிறிஸ்து சொல்றது வந்து சில விஷயம் வந்து ஏற்கிற மாதிரி தான் இருக்கு. பைபிள்ல வந்து 2000 வருஷத்துக்கு மேலே எழுதிருக்காங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் புது கேரக்டர், புது கேரக்டர் இல்லைங்க அவரு. அதாவது அதே பேர் இருப்பாங்க, அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானது. இந்த உலகத்துக்கே நமக்கு எதிராளின்னு சொன்னா யாரை சொல்றோம் சொல்லுங்க பாருங்க. சொன்னா சொல்லுவாங்க சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலே எதிராளின்னு ஒரு ஆள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது யாருன்னா பிசாசு மட்டும்தான் எதிராளி. நமக்கு எதிராளின்றதே அவன் மட்டும் தான். கிறிஸ்துவுக்கும் எதிராளி, கிறிஸ்துவுக்கு எதிராளினா நமக்கு எதிராளி தான். அவனோட ஆட்சி காலத்தை பத்தி வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்று பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருக்கு, நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, ஓகேவா? அதுல குறிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிருகம் அது அந்த மிருகம்னு சொல்ல அந்தி கிறிஸ்து ஒரு சொருப்பத்தை உருவாக்கணும் தனக்கு. அந்த சொருமை எப்படி இருக்கும் தெரியுமா? அது வந்து எல்லா உலக மக்களையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமா. யார் என்னென்ன பண்றா, நீ எங்க போற, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க, பைபிள் படிக்கிற அப்படின்றத எல்லாத்தையுமே அது வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துலலாம் எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்ற பார்த்தீங்களா கிறிஸ்துவ பத்தி, அந்த மாதிரிலாம் யாருமே சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவாலயத்துக்குலாம் சீல் வச்சு போடுவாங்க. பைபிள்லாம் யாரும் ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது.
அது வந்து என்ன பண்ணுமா, ஒரு முத்திரை மாதிரி ஏதாவது கொடுத்துருமா அவங்களுக்கு. அதோட இலக்கமாக சொல்லுவாங்க 666 அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுத்துருச்சுன்னா அதை தான் நீங்கள் வச்சுக்கணும். அது ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்கும். அது எப்படி நான் சொல்லுறது உங்களுக்கு, இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்போ எதனா ஒரு என்ன பண்ணுவாங்க, அந்த எலியை அது பாம்பை அது பிடிச்சிட்டு ஒரு சிப்பு மாதிரி வச்சு போடுவாங்க. அது ஏன்னா அது போகிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. அது என்னதான் போயிட்டு உள்ள போயிட்டு சுற்றிட்டு வருது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த கேமரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வலது கையில நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு சிப்பு மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு ஏதோ சந்தி சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன அது படித்தாங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் போறீங்க, எங்கெல்லாம் வரீங்க, காலையில் அது முகத்தை காட்டலாம். நிறைய ஊழியக்காரங்களோட நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். நிறைய தீர்க்கதரிசி ஊழியக்காரங்கெல்லாம் மெசேஜ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். காலையில் அது முகத்தை நீங்கள் டிவிலாம் பார்த்துருக்கீங்களா? டிவி எல்லார் வீட்லையும் வந்துருச்சு, அரசாங்கமே கொடுத்துருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் வீட்லையும் டிவி இருக்காது. டிவி இருக்கா அவன் பெரிய பணக்கார வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லார் வீட்லையும் டிவி வந்துருச்சு. காலையில் அது முகத்தில் எப்படியாவது காட்டுவாங்க, இன்னும் உங்கள் மொபைல் ஃபோனில் கூட காட்டிடுவாங்க. நீங்கள் அதை பணம் இல்லைனா உங்களுக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை. நீங்கள் தேவனை துதிக்கவே முடியாது. இதெல்லாம் எப்போ வரும் நீங்கள் சொல்கிறது தான்? இதெல்லாம் இனிமேல் வரப்போகிற காலம். அது வராமல் வராத மாதிரி பண்ணுறது. புரியுது எப்படி கேட்குறீங்க? அது வராமல் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? அது வராமல் இருக்கு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது தேவன் தீர்மானிச்சிட்டாரு. அது பிசாசுக்கு ஒரு 7 வருஷத்தை ஒதுக்கிட்டாரு. அவன் கண்டிப்பாக ஆட்சி பண்ணி தான் ஆகும். அது வராமல் இருக்க முடியாது, நம்மளால தடுக்கவே முடியாது. சரி, நீங்க இப்ப கேட்குறீங்களா, அது வேணா சாத்தியம். அது நம்ம அந்த காலத்துக்குள்ள போக முடியாம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்து தன்னோட ரகசிய வருகையில தனக்கு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாரு, எடுத்துப்பாரு. எப்படி தேர்ந்தெடுத்து போடுவாங்க முன்தெரிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் எடுத்து அவங்களெல்லாம் அவர் வந்து எடுத்துப்பாரு. அப்போ அவரோட வருகைக்கு தான் நம்ம பாத்திரம்னா இருக்கணும். அதாவது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க எதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது, அதெல்லாம் சொல்லுங்க. நான் இருக்கிற டெக்னாலஜிக்கும் அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்றேன்னா அதுக்கு எப்படி சொல்லுங்க. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆனதான் அந்த டெக்னாலஜி தான் அவன் பயன்படுத்திக்க போறான். தன்னோட ஆட்சிக்கு அவன் பயன்படுத்திக்க போறது அந்த டெக்னாலஜி மட்டும் தான் அவன் பயன்படுத்திக்க போறது. அப்போ அவனோட காலம் ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. அப்படிதானே? அது ஒரு ரோபோ கூட இருக்கலாம். அதை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு சொருபத்தை செஞ்சு அது எல்லாரையும் பார்க்கணும். நடவடிக்கை எல்லாத்தையுமே அது வந்து சோதிச்சுட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணா அது மனுஷங்களை கண்காணிக்கணும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரோபோஸ்லாம் கேட்கப்படுறீங்களா, அது கண்டிப்பாக கண்காணிக்கும். ஆனால் சுயமா சிந்திக்க அப்படிதானே? இப்போ அதுதான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 7 அப்படின்னு சொல்லி ரோபோட்டே கொண்டு வந்துடலாமா, மனுஷங்க மாதிரியே சிந்திக்க வைக்கலாமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் படிச்சு நம்ம அவங்க தான் கொண்டு போகிறோம். அதை வச்சு ஆட்சி நடத்த போகிறோம். நம்ம அந்த பொறுமைக்கெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து ஆமாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இவர் மண்ணு அவர் கிறிஸ்டியனு, அவர் கிறிஸ்டியனு, ஆனால் அவர் கிறிஸ்டின் தெரியல. அவர் கிறிஸ்டின், ஆனால் அவர் கிறிஸ்டின் பற்றி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் பேர் பண்ணுறாரு. அவர் கட்சி போகிறதுக்கு கட்சி போன எல்லாமே கிறிஸ்டின். ஆமாம், எல்லாரும் அப்போ வந்து நான் தான் வந்து கிறிஸ்டினே கிடையாது. நான் வந்து பேர்லாம் பண்ணோம்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விசுவாசத்தை அவர் மனசில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரசிக்கப்பட்டுருக்கீங்க. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அவரோட பேசலாம். ஜெபம் அவங்க மேட்டர் கிடையாது, அவரோட பேசுறதா ஜெபம். நான்லாம் வந்து என்னெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது. என்னை முட்டியோட விட்டுட்டு கவனம் வெயிட்டு பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பண்ணிதான் அவன் பேர்கள் பண்ண அதிகமாக போயிட்டு நைட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பூஜைப்படுத்தாங்க. கடவுளோட பேசுகிறோம், அவ்வளோதான். அதுதான். அப்போ நம்ம இப்போ இருக்கிறது என்ன காலம் நீங்கள் எப்படி சொல்லணும்? கடைசி காலம். நான் அந்த கடைசி காலத்தை பற்றி சொன்னால் நீங்கள் ஒரு 60 வயசு 20 வயசு இருக்கிற காலத்தை பற்றி சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. இல்லைங்க, எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரியாததுனால அந்த கடைசி காலம் பண்ண அவங்க அதை செய்ய. ஓ, அப்படி நீங்கள் நினச்சிங்களா? இப்போ நீங்கள் உங்களுமே தெளிவாக அதெல்லாம் சொல்கிறீங்க. ஏதோ ஓகேன்னு நான் கேட்டுக்கிறோம். இதில் தெரியாத நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னும் பேர் நீங்கள் ஒன்றும் சொன்னதே கிடையாது. எங்க நான் வந்து சொல்ல வரும்போது என்ன பண்ணுவோம், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் நீங்கள் போயிட்டே இருக்கோம். நான் இங்கே போய் நான் ஓடி வருவேன். நான் வீட்டுக்கு வர டைம் இவன் எங்கே ஓடி வருவான். நான் எங்கே போகிறது சொன்னேன். நீங்கள் வந்தீங்க இவ்வளோ பொறுத்து நீ எனக்கு இவ்வளோ பொறுத்து ஏன் பரவாயில்ல அதில் நீங்கள் 2 பேரும் அதெல்லாம்
சின்ன பையன் தான். கண்டிப்பா நீங்க கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்லிருக்கலாம். அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்க சொல்லிருக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம பைபிள் ஒரு வசனம் தெரியுமா, ஒரு பாவி மனம் திரும்புவதே மூலமாக பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும். அப்ப பரலோகத்துல சந்தோஷம் வருதுன்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம யாருக்கும் எதுவும் சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கூட இருக்கிற கிறிஸ்துவ பத்தி தெரியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றோம். ஆமாம் பிரதர், நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். நான் நம்ம ப்ரேயர் மீட்டிங்கு எல்லாத்துக்கும் போனாலும் ஒரு கிறிஸ்துவ அறியாத மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லாத ஒரு பெரிய தவறு தான். அது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பா நம்ம சொல்லணும். நான் எனக்கு கூட அவங்க தெரிவிக்காங்க. ஏன்னா இப்போ சொல்லணும்னு வச்சுங்க, வேலைக்கு வந்து போகலாம். அந்த ஒரு வயதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா போய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்க பிரேயரை பற்றி சொல்ல பார்த்தீங்களா, பிரேயர்லாம் தனக்கு தாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு தாக்கும் பண்ணி நீங்க எப்படி ப்ரேயர் பண்ணீங்க? நான் எனக்கு மட்டும் தான் பிரேயர் பண்ணுறேன். அதான் என்ன ப்ரேயர் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சா? ஏதோ கிடைச்சிருக்கு. ஏதோ கிடைச்சிருக்கு. இல்லை பிரதர், நமக்காகவும் பண்ணிக்கிடணும். அதாவது நமக்காகவும் பண்ணிக்கிடணும். அதுவும் கடவுள் கேட்பாரு. ஆனா கடவுள் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கறது என்னன்னா, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றது தான். இப்போ நான் எப்படி சொல்லுவேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறது கூட இருக்கலாம். இப்போ நம்ம மட்டும் பரவாயில்ல போனால் போதுமா, நான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அது கடவுள் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருக்காக வரல, நமக்காக தான் வந்தார். நமக்காக தான் அவருக்கு இரவும் பகலுமா மழையில போய் ஜெபம் பண்ணுவாருன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு நமக்காக தான் வந்து அப்படி ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து நடத்தி போனார். அப்போ நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ நீங்க நாட்டில் நடக்கிற ஒரு பாவம்லாம் எவ்வளவு பெரிய இருக்கீங்க. கஷ்டம் நீங்க வீட்டுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த டெல்லியிலாம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, வாசிக்கிறீங்களா? பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு தீர்வு வர்றதுக்கு முன்னாடியே 49 கேஸ் மீட்டிங்ல இருக்கு. அப்ப நம்ம எதிர முன்னேறி போயிருக்கோம். நீங்களே பாருங்க, நாடு ஒரு ஸ்பீடா போயிட்டு இருப்பாரு, பாவத்துல போயிட்டு இருக்கு நம்ம. அப்ப அந்த மாதிரி காரியங்களுக்குலாம் இப்ப தேவ பிள்ளைகள் கண்டிப்பா வந்து என்னன்னா ஜெபம் பண்ணணும். இப்ப நீங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்ப வந்து நீங்க நம்புறீங்க அப்படின்னா நமக்காக ஜெபம் பண்ணி கண்டிப்பா கடவுள் கேட்பாரு. ஆனா அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளோட தேவையை கடவுளை செஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அறிவுலாம் வருது, அதிசயங்கள் வருது அப்படின்னா அந்த அறிவுல இருந்து நம்மள பாதுகாத்துவாரு, நம்மளோட வருகையில எடுத்துக்கொள்வாரு. மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணா நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அவர் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. அவங்க கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம், நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு அதில் ப்ரேயர் பண்ணிருக்கேன். ஆமாம், நான் ரொம்ப கஷ்டமாக ப்ரேயர் பண்ணா அடிக்கடி நான் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிருக்கேன். நீ அடுத்து கிறிஸ்துவத்தை அறியுமா? ஏன்னா எனக்கு சொல்ல விட மாட்டேன்ல, என் பக்கம் நான் வீட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். சரி, என் பக்கம் மட்டும் நான் எல்லாரும் போது வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டில் ஓடியா சொல்லி அவங்கள பாருங்க, நான் ப்ரே பண்ணி தான் கூப்பிடுவாங்க. நீ அந்த டைமில் போக முடியாது. பிரதர் வந்து நல்லவரா இருக்காரு. உலகத்துல யாருமே இல்லை நான் சொல்லியிருக்கோம். சொல்லிருக்கீங்க இதை சொல்லலாம், கிறிஸ்டியானிட்டி பத்தி மொத்தம் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என் வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்றது வெட்டப்பட்டேன். அதனால நீங்க என்ன சொல்றீங்க? வெக்கப்படுறது அப்படின்னா இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். நான் என்னைய கூட எடுத்துக்கிறேன். நான் ஒரு கூட வந்ததுனாலும் சரி, நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறதுனாலும் சொல்லிட்டேன். ஒரு 5 பேர் இருக்கிறேன், ஒன்னே பேர் சொல்லணும். தைரியம் கிடையாது. அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு பரிசுத்தாவே என்னோட கிரியை. ஆனால் நம்ம அதுக்கு ஜெபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம போய் சொல்றதுக்கான வல்லமையை வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த வாஞ்சை இருந்தது. நான் ஜெபத்தில் கேட்கும்போது அதை எப்படி சொல்றது, வேதத்தில் கூட மோசைன்னு ஒரு கேரக்டர் ஒன்று, அவர் திக்குவாய். பிரதர் உங்களுக்கு தெரியுமா அது? மோசையை பற்றி கேள்விப்பட்டேன். இஸ்ரேலியர் தான் அதே நேரத்தில் சண்டே கிளாஸில் கதை சொல்லியிருக்காங்க, அதனால தெரியும். நீங்க தான் உண்மையான இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைச்சிட்டீங்களா? சூப்பரா சொல்றாரு. கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு, இப்படி இருக்குன்றாரு, அப்படி இருக்குன்றாரு. அவர் வந்து திக்குவாய், அவரால் பேச முடியாது. மோசே ஆனா கடவுள் தேர்ந்தெடுத்து 2-3 முறை போய் சொல்றாரு, எனக்கு திக்குவாய், என்னால பேச முடியாது, இப்படி போக முடியாது, அப்படி போக முடியாது. கடவுளுக்கே கடவுள் நான் கூட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு இதுல கடவுளை தேர்ந்தெடுத்துருக்கு. அப்ப நம்மளால நல்லா பேசுற கடவுளை நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளையும் அவர் நல்லா பயன்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, மற்றவங்களாம் ஜெபிக்கணும்னு நானா வந்து சொல்லிட்டு இல்லை, பைபிள்லேயே தான் இருக்குது. அது நான் சொன்னேன், மோசே எகோமியான்னு ஒருத்தர், அப்புறம் எஸ்தர் ராஜாத்தின்னு ஒருத்தவங்க, அப்புறம் தானியேல் தீர்க்கதரிசி, இவங்க எல்லாருமே தன்னுடைய எப்படிங்க இவங்கெல்லாம் யாரு? சூப்பர்.
முன்னே பேர் 4 பேர் நாட்டுக்கு வந்து சூப்பராக பேசுவாங்க. அடிக்கடி மீட்டிங்லாம் கூப்பிடுறீங்க தம்பி. அவரே அடிக்கடி நீங்க எப்போ சர்ச்சுக்கு போவீங்க? நான் சும்மா போவேன். சும்மா போவீங்க, கையில இருந்து போவீங்க, சும்மா போவீங்க, அப்படிதானே? கிறிஸ்மஸோட வீட்டில் எல்லாரும் எல்லாரும் வெளியே அனுப்பி வச்சுட்டு உங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. இல்லை அம்மா நீங்க மட்டும் எப்படின்னா பேருக்காக வைக்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். இது வந்து கிறிஸ்மஸ் வருவாரு, அப்புறமா வந்து ஈஸ்டர் வருவாரு. அவ்வளோதான். அதனால தான் சார் வந்து தப்பா நினைச்சிங்க. அவருக்கு சும்மா கூப்பிட்டா வந்துருக்கேன். அது சும்மா கூப்பிட்டா சும்மா தான் கூப்பிட்டு. ஆமாம் சரி, இப்போ நம்ம பிரேக் மீட்டிங் போகிற டைம் ஆகிடுச்சிங்களா? சரி பிரதர், ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஜபம் பண்ணுறது ஒன்று ஓகே. நீங்கள் வந்து இப்போ நிறைய பிரேக் மீட்டிங்லாம் எனக்கு கூப்பிடுறீங்க. ஏதாவது ஜபம் ஒரு மாதிரி வச்சு எதாவது நடத்திருக்கீங்களா? ஆமாம், நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் இருக்கு. ஆனால் வந்து எனக்கு சரியான ஒரு இடமும் ஆட்கள் இல்லாதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. நான் இருக்கோம். இந்த பிரதர் புதுசாக வந்திருக்காரு, அவர் இருக்காரு. நம்ம வீட்டில் வச்சிருந்தோம். சரி, நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம். எப்போ போயிருக்கலாம் சொல்லுங்க. சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் எப்போ சரி, இன்னைக்கு நம்ம ப்ரேயர் மீட்டிங் போகிறோம். நீங்கள் தான் போறீங்களா? சரி, பக்கத்தில் தான் ஓகே பிரதர். அப்போ நம்ம இப்போ மீட் பண்ணிக்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் வச்சுட்டு அடுத்தவங்களுக்காக ஜபம் பண்ணணும். தேசத்துக்காக, நமக்காக இல்லை, தேசத்துக்காக ஜபம் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்காக யார் ஜெபம் பண்ணுவாங்க? நமக்காக கடவுளே பண்ணுறது. நமக்காக வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கடவுள் நம்ம கரெக்டாக நடத்தி கொடுக்குறாரு. ஓகேவா? சரி பிரதர், நானும் கிறிஸ்டியானை பற்றி ஏதோ ரொம்ப இதுவாக நினச்சேன். ஆனால் அதுக்குள்ள வந்து நீங்கள் சொன்ன அப்புறமா தான் எனக்கு நிறைய நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அதாவது என்ன சொல்லுவேன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள்லாம் வந்து இந்த முடிவுக்கு முன்னாடி பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ டிவியில் பார்த்துருக்கீங்களா? டிவியில்